ஆதவ அர்ஜுனா ஸ்பீச்சும் திருமாவோட ஆசீர்வாதத்தோடு தான் நடந்தது. வன்னியரசு ஸ்பீச்சும் திருமா ஆசீர்வாதத்தோடு தான் நடக்குது. இதெல்லாம் அவங்க மறுப்பாங்க. சிலரை சில காலம் ஏமாற்றலாம், பலரை பல காலம் ஏமாற்றலாம், எல்லாரையும் எல்லா காலமும் ஏமாற்ற முடியாது. இது நம்ம எல்லாரையும் விட திமுகவுக்கும் முத்துவேலு கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலினுக்கும் நன்றாக தெரியும். வெளிப்படையாக போட்டு சொல்லிடுவேன். 25 சீட்டு கேட்குறாரு. ஒரு பேட்டி, ஒரு தனியார் தொலைக்காட்சி கொடுத்த பேட்டியில் யார், நம்முடைய வன்னியரசு ஏற்கனவே இவர்களுடைய செயல்பாடுகள் குறித்து பல யூகங்கள் எழும்பியிருக்கக்கூடிய நிலையில் இந்த கருத்துக்கு பிறகு இந்த கூட்டணியில் விசிக தொடருமா என்ற சந்தேகம் பலமாக எழுந்திருக்கிறது. இந்து பேப்பரில் எழுதுகிறோம். எனக்கு கிடைத்த தகவல், நான் நம்பகத்தன்மை உள்ள நண்பர்கள் சொன்னது, திமுக தலைமை விசிக தலைமையிடம் தெரியப்படுத்தி விட்டது. நீங்கள் வெளியே போவதென்றால் போகலாம், எங்களுக்கும் சுயமரியாதை என்று ஒன்று இருக்கிறது. ஆனால் பாருங்கள், நாளைக்கே இன்னைக்கு சாயங்காலமே திரும்ப அறிக்கை கொடுப்பாரு. சனாதன சக்திகள் விசிகாவை திமுக கூட்டணியில் இருந்து பிரிக்க பார்க்கிறன, உடைக்க பார்க்கிறன. எங்கே வந்து சனாதன சக்தி பண்ணுறது பூரா அட்டுடி உங்கள் கட்சிக்காரங்க. இது எடுப்படாது இல்லை மக்கள் மத்தியில். இது என்னன்றது திமுகவுக்கு நல்லா தெரியும். திமுகவோடு இருக்கும்போது விசிகாவுக்கு ஆகக்கூடிய ஓட்டு டிரான்ஸ்ஃபர் அதிமுகவோடு இருக்கும்போது விசிகாவுக்கு ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகாது. சில சமூகங்களின் வாக்குகள் அதிமுக கூட்டணியில் இருக்கும்பொழுது விசிகாவுக்கு, எந்த சமூகங்கள் அதிமுகவோட முதுகெலும்பாக இருக்குதோ அந்த சமூகங்களின் வாக்குகள் விசிகாவுக்கு திரும்பாது. திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், இவர்கள் கூட்டணி தொடர்வதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் என்பதை நான் நம்புகிறேன். கூட்டணி தொடர்ந்தாலும் கீழே அதனால் பெரிய நன்மை இருக்காது, ஓட் டிரான்ஸ்ஃபர் ஆகாது. 2011 சட்டமன்ற தேர்தலில் திமுக, காங்கிரஸ், விசிக, பாமக எல்லாம் சேர்ந்து தோத்தாங்க. அந்த நிலை தான் வரும். ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். திமுகவுக்கும் விசிகாவுக்கும் இடையே ஒரு மெல்லிசான போர் இருந்துக்கிட்டே இருக்குன்றதை நம்ம கடந்த காலங்கள்லேருந்து பேசிட்டு வந்துட்டுருக்கோம். அதற்கு உதாரணமாக ஆதவ அர்ஜுனாவுடைய அந்த இடைநீக்கம், அப்புறம் ஆதவ அர்ஜுனாவின் விலகல், இதெல்லாம் நம்ம தொடர்ந்து பேசினதற்கு பிறகு நேற்றைய தினம் அந்த கட்சியின் நிர்வாகியும் துணை பொதுச் செயலாளருமான திரு வன்னியரசு அவர்கள் ஒரு ஊடகத்துக்கு பேட்டி கொடுக்கும்போது சொல்கிறாரு, நாங்கள் ஒரு 25 தொகுதிகளை கேட்கணும் அப்படின்ற ஒரு இதில் இருக்கோம், வலிமையாக இருக்கும் அப்படின்ற ஒரு இடத்துல நகர்றார். அங்கேருந்து அப்படியே ஒரு மணி நேரத்துக்கு பிறகு திருமாவளவன் அவர்கள் சொல்கிறாரு, அந்த மாதிரி எண்ணங்கள் எதுவும் இல்லை, அது அவருடைய தனிப்பட்ட கருத்து அப்படின்றார். இது என்ன நடக்குது அப்படின்ற ஒரு குழப்பம் இன்னும் நீடிச்சுக்கிட்டே இருக்குது. தொடர்ந்து விசிகாவிலேருந்து இந்த மாதிரியான குரல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. ஒன்று ஆதவ அர்ஜுனாவாக இருக்குது, அவருடைய இடைநீக்கத்துக்கு பிறகு வன்னியரசாக இருக்குது. அப்படின்னும் போது இதை உண்மையாகவே சொல்கிறது யார்? திருமாவளவன் அவர்கள் தான் இதை சொல்கிறாரா, அல்லது அவர்களுடைய தனிப்பட்ட கருத்தை தான் அவர்கள் சொல்கிறார்களா அப்படின்ற ஒரு கேள்வி, பெரும் கேள்வியாக எழுந்திருக்கு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க வன்னியரசு அவர்களுடைய கருத்தை, உங்களுடைய பார்வை? ஆதவ அர்ஜுனா விட்டு போன திருப்பணியை வன்னியரசு தொடர ஆரம்பித்திருக்கிறார். தலைவர் திருமாவளவனின் பரிபூர்ண ஆசீர்வாதத்துடன் தான் இது நடக்கிறது. பரிபூர்ண ஆசீர்வாதம். ஆமாம். அது அந்த ஆசீர்வாதம் எல்லாமே இதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஆதவ அர்ஜுனா ஸ்பீச்சும் திருமாவோட ஆசீர்வாதத்தோடு தான் நடந்தது. வன்னியரசு ஸ்பீச்சும் திருமா ஆசீர்வாதத்தோடு தான் நடக்குது. இதெல்லாம் அவங்க மறுப்பாங்க. சிலரை சில காலம் ஏமாற்றலாம், பலரை பல காலம் ஏமாற்றலாம், எல்லாரையும் எல்லா காலமும் ஏமாற்ற முடியாது. இது நம்ம எல்லாரையும் விட திமுகவுக்கும் முத்துவேலு கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலினுக்கும் நன்றாக தெரியும். வெளிப்படையாக போட்டு சொல்லிடுவேன். இவ்வளோதான். இது வந்து என்னென்னா, அவங்க உறுதியாக இருக்காங்க. திமுகவுக்கு குடைச்சல் கொடுக்கறதுல எந்த மாற்றமும் இல்லைன்னு விசிக தலைமை உறுதியாக இருக்குது. அவ்வளோதான். அது எப்படி சொந்த கருத்தை சொல்லுவீங்க? இதே தான் ஆதவ அர்ஜுனாவுக்கு சொன்னார் திருமா. ஆனால் அவரை நீக்கினாங்களே 6 மாதம் இடையே. அப்போ வன்னியரசு நீக்குவாங்களா நீங்கள் கேட்குறீங்களா? நீக்கலாம் மாட்டாங்க. வன்னியரசு நீக்கிற லெவலுக்கு போகாது. ஆனால் இந்த குடைச்சலை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. வன்னியரசு இல்லைன்னா நாளைக்கு இன்னொருத்தர் யாராவது பேசுவாங்க. இந்த எம்எல்ஏவாக இல்லாதவங்க யாராவது ஒருத்தர் பேசுவாங்க. நாளைக்கு எம்எல்ஏ கூட யாராவது ஒருத்தர் பேசலாம். அதுக்கு வாய்ப்பு குறைவு. என்னது இது? ஒரு கூட்டணியில் இருந்துக்கிட்டு இப்படிலாம் பண்ணுறதுன்ற தொடர்ந்து இம்சை 6 மாதமாக இது நடந்துகிட்டு இருக்குது. இப்போ ஆதவ அர்ஜுனா போய் நல்லா கவனிங்க, ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, there is a method in the madness வாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, there is a method in the madness ஆங்கிலத்தில். அது தமிழில் எப்படி மொழிபெயர்க்குதுன்னு எனக்கு தெரியல. ஜூலை மாதமும் ஆகஸ்ட்லேயே அது ஆரம்பிக்கிறாரு. பார்லிமெண்ட் எலெக்ஷன் ரிசல்ட் வந்து 2 மாதம் பொறுத்து என்னமோ ஆரம்பிக்கிறாரு ஆதவ அர்ஜுனா. அப்படியே அது ஓடுது. ஒரு கட்டத்துக்கு மேலே அது பீக்குக்கு போகுது. விஜயோட மேடையை பகிர்ந்தோன்னா இனிமேல் லாஸ்ட் ஸ்டாப் முடிஞ்சு போச்சு, இனஃப் இஸ் இனஃப்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அவரை தூக்கி கட்சியிலேருந்து வெளில போட்டாங்க. அடுத்த நாள் அவரே ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டார். அதோட பிரச்சனை ஓய்வுன்னு பார்த்தா இது நடந்து இப்போ ஆதவ அர்ஜுனா வெளியில் போய் 2 வாரம் ஆயிருக்குமா? அவ்வளோதான். அதுக்குள்ளே மறுபடியும் இதை கிளப்புறாங்கன்னு என்னங்க அர்த்தம்? டிசம்பர் 6 பேசினார், 9ஆம் தேதி என்னவோ ஒரு விளக்குனாங்க. ஆமாம், 10, 11, 12 தேதிக்குள்ளே அவர் விலகி அவர் போயிட்டாருங்க. 12ஆம் தேதி 12 நாள் தான் ஆகுது. நீங்கள் தான் 12 நாள் 24. கிறிஸ்மஸ் பரிசு ஸ்டாலினுக்கு விசிகா கொடுக்கக்கூடிய கிறிஸ்மஸ் பரிசு இது.
இது வரைக்கும் அவர் சில பரிசுகளை கொடுத்தாரு, தீபாவளி பரிசுலாம் அவர் கொடுத்தாரு ஆதவர்ஜுனா. இப்போ வன்னியரசு கிறிஸ்மஸ் பரிசு கொடுக்குறாரு ஸ்டாலினுக்கு. அது ஆங்கிலத்தில் சொல்கிறதுனா விசிகே இஸ் ஹோல்டிங் டிஎம்கே இன்டு ரேன்சம்னுவாங்க ஆங்கிலத்தில். அதுவும் எனக்கு மொழிபெயர்க்க தெரியல. ஆதவர்ஜுனாவை வச்சு பண்ணார். இப்போ நம்முடைய வன்னியரசை வச்சு திருமா பண்ணிகிட்ருக்காரு. விசிகே இஸ் ஹோல்டிங் டிஎம்கே டு ரேன்சம். திருமாவளவன் இஸ் ஹோல்டிங் டிஎம்கே டு ரேன்சம். இது வந்து கூட்டணியே பாதிக்கும், எழுதி வச்சுக்கோங்க. நிச்சயமாக இது கூட்டணியை பாதிக்கும். இந்த மாதிரி தொடர்ந்து பேசிகிட்டு இருந்தாங்கன்னா அந்த கூட்டணி வந்து கீழே மக்கள்கிட்ட போனாங்கன்னாலும் ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகாது. என்ன ஏற்கனவே ஆதவர்ஜுனா கெடுத்துட்டு போயிட்டாருங்க. அவர் லெவலுக்கு அவர் வந்து கெடுத்தாரு. நான் சொல்கிறது என்னென்னா, அவர் சில கருத்துக்களை சொன்னார், தலைமைக்கு பிடிக்காத வயசு தான் அதை அவரை தூக்கி வெளில போட்டாங்க, அவர் போயிட்டார். ஒவ்வொரு கட்டத்திலையும் அது ஒரு சொந்த கருத்து அப்படின்னு திரும்ப ரெண்டு பக்கமும் பாலுக்கும் காவல் பூனைக்கும் தோழன் நடந்தார். ஒரு கட்டத்துக்கு மேலே இரட்டை வேடம் தரிக்க முடியல, ஆதவர்ஜுனாவை நீக்கினார். ஆதவர்ஜுனா அதுக்கப்புறம் வெளியில் போயிட்டார், அவ்வளோதான். அதோட பிரச்சனை ஓய்வுன்னு பார்த்தா இப்போ 10 நாள், இப்போ 2 வாரம் முடியல, ஜஸ்ட் 2 வீக்ஸ் கூட முடியல, இவர் ஆரம்பிக்கிறாரு. புரியுது இல்லையா அவங்களுக்கு அவங்க என்ன வேணுன்றது திருமாவுக்கே வெளிச்சம். மொத்தத்தில் இது கூட்டணிக்கு நல்லதில்லை. எதிர்பார்ப்பு என்ன சார்? அப்போ இது தொடர்ந்து இப்போ ஆதவர்ஜுனா ஒரு விஷயம் பேசுறாரு, அவர் போன 2 வாரத்துக்குள்ள வன்னியரசு உள்ளார வந்து இப்படி ஒரு கருத்தை தெரிவிக்கிறார் அப்படின்னா, திமுக கூட்டணியில இருக்க விருப்பம் இல்லைன்றதுக்கான அறிகுறியா, இல்லை எங்களுக்கு இது மாதிரி அதிகமான சீட்டுகள் வேணுன்றதை உணர்த்துறதுக்கான ஒரு அறிகுறியா? அது ஸ்டாலின் நிம்மதியாக இருக்கக்கூடாது. ஸ்டாலின் ராத்திரியில் நிம்மதியாக தூங்க போகக்கூடாது. ஸ்டாலின் என்ன சொன்னார் 2 வருஷத்துக்கு முன்னால்? அது அவங்க சொந்த கட்சிக்காரங்க. அதை தான் சொல்ல வரேன். கரெக்டு, நல்ல பாயிண்ட் சொல்ல வரீங்க. முழுசாக என்ன பேச விடுங்க. அதாவது ஸ்டாலின் என்ன சொன்னார், அம்ஜகரையில் கல்யாண மண்டபத்தில் பேசும்போது, என்னால் ராத்திரியில் தூங்க முடியல, காலையில் யார் பஞ்சாயத்தில் எடுத்துன்னு வருவாங்க, 7:30 யார் எடுத்துன்னு வருவாங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னார். சொந்த கட்சிக்காரங்களுக்கு சொன்னார். கூட்டணி கட்சிங்க என்ன நினைக்கிறாங்க, அது எப்படி சொந்த கட்சிக்காரங்களுக்கு மட்டும் அந்த உரிமை இருக்கலாம், எங்களுக்கும் அந்த உரிமை இருக்குது, சமம், எல்லாரும் சோசியலிசம், திமுக கூட்டணியில் எல்லாம் சோசியலிசம். இப்போதான் வேல்முருகன் ஆரம்பிச்சிருந்தாரு. அதனால் வந்து அந்த வேலையெல்லாம் எடுத்துக்கினாங்க. இப்போ ஒரு பக்கம் வேல்முருகன் எடுத்துக்கினாரு, இப்போ வந்து வேல்முருகனுக்கு முன்னாலே விசிகே எடுத்துக்கிச்சு. இப்போ வேல்முருகன் வந்தார், இப்போ மறுபடியும் இவர் ஆரம்பிச்சுக்கினாரு, யார், வன்னியரசு எடுத்துக்கினார். இதை நாளைக்கு யார் வரப்போகிறாங்கன்னு தெரியல. வேல்முருகனை ஒரு பக்கம் விடுங்க நீங்கள், அவரு கதை வேறு, அவர் இண்டிவிஜுவலு, ஒரு சிங்கிள் மேன் பார்ட்டி. திருமாவுக்கு ஒரு மரியாதை இருக்குது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், திருமாவுக்கு 1% ஓட்டு தான், சீமானுக்கு 8% ஓட்டு இருக்குது. ஆனால் ஊடக வெளிச்சத்தில் திருமாவுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை மற்றவங்களுக்கு கிடைக்கல. ஏன்னா திருமாவுக்கு ஒரு நம்பகத்தன்மை இருக்குது. திருமா நினச்சாருன்னா ஒரு அலையன்ஸை பிரேக் பண்ண முடியும். மக்கள் நல கூட்டணி உருவானது காரணமே திருமா தான். ஏன்னா அவர் ஒரு மேக்னெட் மாதிரி, அவர் வெளியில் வந்தார்னா அவரை சுற்றி வேறு சில கட்சிகள் சுழல ஆரம்பிக்கும். தமிழக அரசியலோட போக்கையே மாற்றக்கூடிய ஒரு பர்செப்ஷனை திருமாவால் உருவாக்க முடியும். அதனால தான் 1% ஓட்டு வச்சுருந்தாலும் திருமாவுக்கு இவ்வளோ மரியாதை கிடைக்குது. ஆனால் அது எங்கே போய் நிற்குதுன்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க திமுக கூட்டணியில் தொடர்வது என்பது இயலாததாகி போகும் என்ற நிலையை நோக்கி போகுது. இன்றைக்கி இண்டூவில் பேப்பரில் பேஜ் 1 என்ன எழுதியிருக்கான், 25 சீட்டு கேட்குறாரு. ஒரு பேட்டி, ஒரு தனியார் தொலைக்காட்சி கொடுத்த பேட்டியில், யார், நம்முடைய வன்னியரசு ஏற்கனவே இவர்களுடைய செயல்பாடுகள் குறித்து பல யூகங்கள் எழும்பியிருக்கக்கூடிய நிலையில் இந்த கருத்துக்கு பிறகு இந்த கூட்டணியில் விசிகா தொடருமா என்ற சந்தேகம் பலமாக எழுந்திருக்கிறதுன்னு இண்டு பேப்பரில் எழுதுகிறோம். வழக்கம் போல் திரும்ப 1 ஹவர்லேயே சொல்லிட்டார். இப்போ மறுபடியும் சொல்லுவார், கூட்டணியில் எந்த பிரச்சனையும் இல்லை, அமைதியாக இருக்குன்னு. ஆனால் இங்கே இந்த மாதிரி பேசிக்கினே இருப்பாங்க. திமுக இதை ரசிக்காதுங்க. திமுக இதை ரசிக்கலை. நான் அறிந்த வரையில் சொல்கிறேன், திமுக ஒருபோதும் இதை ரசிக்காது. ஒரு கட்டத்தில் திமுக இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும். நீங்கள் இப்படியே பேசிட்டு போனீங்கன்னா கூட்டணியில் மற்ற கட்சிகள் நிலைமை என்ன? எனக்கு 25 சீட்னு இருக்க, போன எலெக்ஷனில் 6 சீட் வாங்கிட்டு இந்த எலெக்ஷனில் 25 சீட்டுன்றது 4 மடங்குக்கு மேலே கேட்குறீங்க. கேட்கக்கூடாதா? கேட்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை. இது நல்ல பாயிண்ட். கேட்கக்கூடாதுன்னு எதுவுமே கிடையாது. எதை வேணால் கேட்கலாம், ஆட்சியில் பங்குன்னு கூட கேட்கலாம். அப்போ எதுக்கு ஆதவ வெளியில் நீக்கினீங்க? ஆதவ எதுக்கு வெளியில் நீக்கினீங்க? நீங்கள் என்ன தப்பாக பேசினார் ஆதவ்? அது மன்னராட்சிக்காக நிற்கப்பட்டது. அதிகாரத்தில் பங்குன்றதான மெயின். மன்னராட்சி, மக்களாட்சி, ராணி ஆட்சிலாம் அதுக்கு பிறகு. அவரோட மெயின் கோரிக்கை அதிகாரத்தில் பங்கு. அதில் என்ன தப்பு? அதனால தானே நீங்கள் நீக்கினீங்க. தொடக்கூடாத இடத்துல நீங்கள் திமுகவை தொட்டிங்க, நீக்கினீங்க. இப்போ மல்லமாக வன்னியரசு ஆரம்பிக்கிறாரு. இது வந்து ஏதோ போகிற போக்கில் விசிகாவில் இருக்கக்கூடிய ஒரு முன்னணி தலைவர் பேசிவிட்டு போகக்கூடிய பேச்சு அல்ல. இது திருமாவுக்கு தெரியாமல் பேசப்பட்ட பேச்சு அல்ல. இது திருமாவோட ஆசீர்வாதத்தோடு தான் பேசப்பட்ட பேச்சு. அப்படித்தான் நம்ம இதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படின்னா திருமாவளவன் அவர்களுக்கு ஏன் அவ்வளோ நெருக்கடியில் அந்த கூட்டணியில் இருக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அது அவர் தான் கேட்கணும். அவர் ரெண்டு கட்டானா இருக்கார். கூட்டணிக்குள்ளேயே இருக்கணும், வெளியிலேயும் கூட சீட்டு வேணும்னு விரும்புகிறாரு, அல்லது அதிகாரத்தில் பங்குன்னு விரும்புகிறாரு, அல்லது அவருக்கு என்ன தான் வேணுன்றது நீங்கள் அவரை தான் கேட்க. இது சரியில்லைங்க. இது நீங்கள் எப்படி வந்து திமுக தலைமை இதை ரசிக்கும்? மிகுந்த நெருக்கடியில் இருக்கிறது அந்த கூட்டணி, ஞாபகம் வச்சுக்கோங்க. கூட்டணி நெருக்கடியில், கூட்டணிக்குள்ள விசிகாவோட இருப்பு என்பது திமுகவுக்குள்ள கடுமையான அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது. சமீபத்தில் முடிஞ்ச அவங்களுடைய செயற்குழு கூட்டத்தில் கூட
சிலர் இது குறித்து பேசியிருக்கிறார்கள். இப்படியே பேசி கொண்டு போனால் இது கூட்டணியை பாதிக்கும். அது நியாயமான கருத்து. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் பல தடவை சொல்லியிருக்கேன், 91 96 காங்கிரஸும் ஏடிஎம்கேவும் இப்படி தான் அடிச்சுக்கிட்டு ஜெயலலிதா நரசிம்மராவ் 11th ஹவரில் போய் சேர்ந்தாங்க. தேர்தல் நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு ஒரு நாள் முன்னால் சேர்ந்து மூப்பனார் வெளியில் போய் வாஷ் அவுட் ஆச்சு அந்த அலையன்ஸ். சைபர் ஆச்சு, சைபர், லிட்ரலி சைபர். 60 சீட் வாங்கின காங்கிரஸ் 91 96 0 வாங்குச்சு. 160 சீட் வாங்கின ஏடிஎம்கே 4 சீட் வாங்குச்சு. மக்கள் ஒன்றும் அடிமைகள் இல்லை. இல்லை, விசிகாவும் திமுகவும் புரிஞ்சுக்கணும். இப்படி உங்களோட யூ ஆர் வாஷிங் யுவர் டர்ட்டி லினன் இன் பப்ளிக். தொடர்ந்து பார்க்குறாங்கல்ல, தொடர்ந்து மக்கள் பார்க்குறாங்க. இப்படி தொடர்ந்து அடிச்சுக்கிறாங்க. இவங்க ஒருத்தரை தூக்கி வெளியில் போடுறாங்க, அவர் கட்சி விட்டு போகிறாரு. 10 நாள் சைலண்டாக இருக்குது. 11ஆம் நாள் இன்னொரு முக்கியஸ்தர் பேசுகிறாரு, 25 சீட் வேணுன்றாருன்னா இது சீண்டி பார்க்குற வேலை. இது நேரடியாக திருமாவளவன் அவர்களே செய்யலாம் இல்லையா? இந்த இப்படி ஒரு கோரிக்கை, இப்படி ஒரு வேணும் அப்படின்னு அது செய்ய மாட்டாங்க. அது தலைவர்கள் அப்படி செய்ய மாட்டாங்க. மற்றவங்கள விட்டு தான் இப்படி செய்வாங்க. இதை நான் திரும்ப சொல்கிறேன், நீங்கள் இந்த பிரச்சனையை பல கோணங்கள் உண்டு. இந்த பிரச்சனைக்கு முக்கியமான ஒரு கோணம் திமுகவோட கோணம். முதலமைச்சருடைய பார்வையிலிருந்து பார்க்கும்பொழுது, திமுக முக்கியஸ்தர்கள் சராசரி திமுக தொண்டனுடைய பார்வையிலிருந்து பார்க்கும்பொழுது அவர்கள் இதை ரசிக்கவில்லை. அவர்கள் கோபப்படுகிறார்கள். இது கூட்டணிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். நாளைக்கு அலையன்ஸ் கண்டினியூ ஆனால் கூட கண்டினியூ ஆகும் தான் நான் நம்புகிறேன். ஓட்டு ஜெல் ஆகாது. எப்படி காங்கிரஸ் நரசிம்மராவ் ஜெயலலிதா கடைசி நிமிஷம் வரைக்கும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் வசை மாறி பொழிந்து கொண்டு 11th ஹவரில் சேர்ந்த பிறகு 0 வச்சோம். அந்த மாதிரி தான் 2+2 சம்டைம்ஸ் பாலிடிக்ஸ் 0, 2+2 4 இல்லை 0 இல்லை. அப்படி திமுகவோட செயற்குழு கூட்டம் முடிந்த அடுத்த நாள் இப்படி ஒரு அதுதான் அதான் நல்ல பாயிண்ட். எனக்கு தெரியல, நீங்கள் சொல்லி நன்றி. அவங்க செயற்குழு கூட்டத்தில் என்ன பேசுனாங்கன்னு வன்னியரசுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னங்க பேச்சு இதெல்லாம்? இதை தனிச்சு பார்க்காதீங்க. ஆங்கிலத்தில் there is a method in the madness. 4 மாதமாக ஆதவ அர்ஜுனா என்ன பேசினார், அதுக்கு பிறகு அவருக்கு என்ன நடந்தது, அது தொடர்ந்துக்கு நடந்த செயற்குழு, திமுக செயற்குழு. அடுத்த நாள் வன்னியரசு இப்படி பேசுகிறாருன்னா இது தனிப்பட்ட கருத்துன்னு எதுக்கு திரும்ப இப்படி எல்லாரையும் ஏமாத்துறாரு? இல்லை, திமுக செயற்குழுவில் ஸ்டாலின் அவர்களிடம் இந்த உறுப்பினர்கள் சொன்னதாக வரக்கூடிய தகவல் என்னன்னா, கூட்டணி கட்சியினர் பேசுவதை இதை தவிர்க்க வேண்டும், அதை கண்டிக்க வேண்டும் திமுக தலைமை அப்படின்றது வந்திருக்கு. நான் சொல்லிங்க, அவங்க ஆங்கிள்லேருந்து பார்த்தீங்கன்னா அது கரெக்டு. அவங்க ஆங்கிள்லேருந்து பார்த்தா கரெக்டு, நிச்சயமாக அது கரெக்ட். அவங்க கூட்டணியை இது பாதிக்கும்னு அவங்க என்ன கூட்டணிக்கு தலைமை தாங்கிறது அவங்க தான். இந்த மாதிரி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க, தொடர்ந்து பேசுகிறாங்கன்னா இதை கண்டிக்கணும். இல்லைன்னா கூட்டணியில் இருக்க முடியாது. இதை பேசிக்கிட்டு கூட்டணியில் தொடர்ந்து அது கேலி கூத்து, கீழே ஜெல் ஆகாது. 2+2 0. இது எனக்கு கிடைத்த தகவல். நான் நம்பகத்தன்மை உள்ள நண்பர்கள் சொன்னது. திமுக தலைமை விசிக தலைமையிடம் தெரியப்படுத்தி விட்டது, நீங்கள் வெளியே போவதென்றால் போகலாம், எங்களுக்கும் சுயமரியாதை என்று ஒன்று இருக்கிறது. இப்படி தொடர்ந்து ஏன் நீங்கள் பேசுகிறீங்கன்னா, ஆதவ அர்ஜுனா விஷயம் பீக்கில் இருக்கும்பொழுது திமுக ஆதவ அர்ஜுனா விஜய் ஃபங்க்ஷன் கலந்துக்கிறதுக்கு 2 நாட்களுக்கு முன்பே தகவல் தெரிவிக்கப்பட்டு விட்டது. நீங்கள் போவதென்றால் போகலாம்னு, போகிறதுனா தாராளமாக போகலான்னு. ஆனால் அதுக்கு பிறகு தான் விஜயோட ஸ்பீச்சுக்கு பிறகு ஒரு காம்ப்ரமைஸ் வந்தது. என்ன, ஆதவ அர்ஜுனாவை சஸ்பெண்ட் பண்ணாங்க, அப்புறம் அவர் கட்சியை விட்டு போனாங்க, எல்லாம் சுமூகமாயிடுச்சு, இனிமேல் நார்மல்ஸ் இருக்கும் நம்ம நினச்சோம். 10 நாள் முடியல, இந்த பேச்சு மறுபடியும் வருது. உங்களுக்கு அடிக்கடி சொன்னாங்க, பாலிடிக்ஸில் ஆக்சுவல் ட்ரூத்தை விட பெர்செப்ஷன் ரொம்ப முக்கியம். எனக்கு ஹிண்டு பேப்பரில் பேஜ் 1 எழுதுகிறான், இந்த மாதிரி வன்னியரசு பேசுகிற பிறகு இந்த கூட்டணியில் விசிக நீடிக்குமா என்ற சந்தேகம் பலமாக எழ ஆரம்பித்திருக்கிறது. அந்த பெர்செப்ஷன், அந்த நெரேட்டிவ் செட் ஆகாது. யார் செட் பண்ணுறா? விசிக தான் செட் பண்ணுது. ஆனால் பாருங்கள், நாளைக்கே இன்னைக்கு சாயங்காலமே திரும்ப அறிக்கை கொடுப்பாரு. சனாதன சக்திகள் விசிகாவை திமுக கூட்டணியில் இருந்து பிரிக்க பார்க்கின்றன, உடைக்க பார்க்கின்றன. எங்கே சனாதன சக்தி பண்ணுறது பூரா அட்டுடி உங்கள் கட்சிக்காரங்க. இது எடுப்படாது இல்லை மக்கள் மத்தியில். இது என்னன்றது திமுகவுக்கு நல்லா தெரியும். சனாதன சக்தியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. பண்ணுறது பூரா உள்ளேருந்து நடக்குது. அதை வச்சு நான் பேசுனதெல்லாம் யார் பொறுப்பு? தொடர்ந்து ஒரு 4 மாதம் அவரை பேச அனுமதிச்சது யார்? விஜய் மேடையில் ஏறி மன்னராட்சின்னு சொல்கிற அளவுக்கு போனது யார்? எங்கே சனாதன சக்தி? எத்தனை நாளைக்கு ஏமாற்றுவீங்க நீங்கள்? இது சனாதன சக்தின்னு சொல்லி திரும்ப தப்பித்துக் கொள்கிறார் என்பது ஸ்டாலின் அவர்களுக்கு நம்மை விட, உங்களையும் என்னை விட நன்றாக தெரியும். ஒரு 50 வருஷம் பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர், கலைஞரோட மகன். இது என்ன, இது கட்சியை எப்படி பாதிக்குது? சராசரி திமுக தொண்டனை கேட்டிங்கன்னா போகிறதுனா போட்டுங்க, ஏங்க இருந்து நிமிஷம் கொடுக்குறாங்கன்றோம். சராசரி திமுக தொண்டனோட வார்த்தை இது, நான் சொல்கிறது சத்தியம். போகிறதுனா போங்க, உள்ளே இருந்துன்னு எதுக்கு இப்படி குறைச்சல்? கூட எத்தனை கட்சி இருக்குதுங்க? 2 லெஃப்ட் இருக்காங்க, காங்கிரஸ் இருக்குது, மதிமுக இருக்குது, கொங்கு இருக்குது, வேல்முருகன் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காரு, அதை விடுங்க. அவங்க யாருமே இப்படி பேசலையாங்க. நான் இத்தனைக்கும் சொன்னேன், மறுபடியும் சொல்கிறேன், இந்த கட்சிகள் ஒவ்வொன்றுக்கும் அவங்களோட கோர் ஓட் பேங்க் இருக்குது. அது டிஸ்டர்ப் ஆகும்போது கூட அதை சொல்லலை அவங்க. உதாரணம், சாம்சங் இஷ்யூவில் சிபிஎம்மோட ஸ்டாண்ட், தொழிலாளர்கள் வாக்கு வங்கி தான் அவங்களுடைய முதுகெலும்பு. அந்த இஷ்யூவில் திமுக அரசு
அப்பட்டமாக தொழிலாளர் விரோத போக்கை மேற்கொள்ளும் பொழுது, நள்ளிரவு கைதுகளை மேற்கொள்ளும் பொழுது, 1000 தொழிலாளர்களுக்கு மேலே தெருவில் நின்று போராடும் பொழுது, தொழிற்சங்கத்தை அங்கீகரிக்க மாட்டேன்னு இன்னமும் திமுக அரசு ஐச்சாட்டியம் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது 6 வார காலம் மெட்ராஸ் ஹைகோர்ட்டு டைம் கொடுத்துருக்குது, அதுக்குள்ளே நீங்கள் டிசைட் பண்ணணும்னு அவங்க போட்ட கேஸில். இன்ன வரைக்கும் அதில் எந்த முடிவும் திமுக அரசு எடுக்கல. அதாவது இந்த நிமிடம் வரையில், அதனுடைய அர்த்தம் இந்த நிமிடம் வரையில் சாம்சங் தொழிற்சங்கத்தை அங்கீகரிப்பது என்ற முடிவை திமுக அரசு எடுக்கவில்லை. ஆனாலும் சிபிஎம் ஒருபோதும், சிபிஎம் தலைவர் பாலகிருஷ்ணன் அவங்க பொதுச் செயலாளர்லேருந்து சராசரி தொண்டன் வரையில் நாங்கள் திமுக கூட்டணியில் இருப்பது குறித்து மறுபரிசீலனை செய்கிறோம் என்று ஒரு தடவை கூட அவங்க வாயிலேருந்து வரலை. அதிகாரத்தில் பங்கிலேருந்து வாயிலேருந்து வரலை. புரியுதா? கோர் ஓட் பேங்க் டிஸ்டர்ப் ஆகும்போது கூட அவங்களோட வாயிலேருந்து அந்த வார்த்தை வரலை. ஆனால் அந்த வார்த்தையை பேசினதும், அதிகாரத்தில் பங்குன்னதும், 4 வருஷத்துக்கு மேலே சினிமாவில் நடித்தவங்க டெப்டி ஆகும்போது சிஎம் எங்கள் தலைவர் ஆகக்கூடாது, இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் எங்கேருந்து வந்தது? விசிகாக்குள்ளே இருந்தது. சரி, அவர் வெளியில் போயிட்டார். அடுத்து இன்னொருத்தர் இப்போ ஆரம்பிச்சிருக்குது. நான் சொல்கிறேன்ல, ஆதவர்ஜுனா விட்டுட்டு போன பணியை நண்பர் வன்னியரசு அந்த திருப்பணியை தொடர ஆரம்பித்திருக்கிறார். விசிகாக்குள்ளே இது ரிலே ரேஸு. ஆதவர்ஜுனா கொண்டு தூரம் ஓடி போயிட்டு அந்த டார்ச்சை திரும்ப இவர்கிட்ட கொடுத்துட்டாரு. யாருக்கிட்ட? வன்னிக்கிட்ட. வன்னி கொஞ்ச நாள் தூக்கின்னு ஓடுவார். கொஞ்சம் பிரச்சனை அதிகமாச்சுன்னா வன்னிக்கிட்ட அடுத்து வேறு யார்கிட்ட அது போகும். மொத்தத்தில் இந்த ரிலே ரேஸை திரும்ப நிறுத்த மாட்டார், எழுதி வச்சுக்கோங்க. இது ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றாக. அவருடைய பேட்டியையும் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி செயல்பாடுகளில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்றது உண்மைதான், திமுகவுடைய செயல்பாடுகளில். அதற்காக வெளியே வரணுன்றது அவசியம் கிடையாது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் அவர் கொடுக்குறாரு. யார்? திருமாவளவன் அவர்கள். முன்னுக்கு பின் மாறி மாறி பேச வேண்டியதுங்க. ஆதவர்ஜுனா பேசும்போது இதே தானே அவர் பேசியிருந்தார். அதாவது முன்னையும் போக விடாமல் பின்னையும் போக விடாமல் வச்சு இம்சை கொடுக்கறது. அதுக்கு தான் பேர் ஹோல்டிங் தம் டு ரேன்சம்னுவாங்க. நீ முன்னாலேயும் போகக்கூடாது, பின்னாலேயும் போகக்கூடாது, வச்சு கசிக்கு புழியறது. இது என்னன்றது அவங்களுக்கு தெரியும். பட் நெவர் அண்டர் எஸ்டிமேட் டிஎம்கே. திமுகவை குறைச்சி மதிப்பிடாதீங்க. நான் இப்பயும் சொல்கிறேன், இது இப்படியே போகிறதுன்றது திமுக விசிக கூட்டணிக்கு பெரிய ஆபத்து. என்னென்னா, நாளைக்கு ஒரு வேளை விசிக திமுக கூட்டணியில் தொடர்ந்தாலும் அது தொடர்வதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம். நான் நம்புகிறேன். கீழே ஓட்டு ஜெல்லாகாது. இல்லை, டேமேஜ் ஆயிடுச்சு, ஆல்ரெடி டேமேஜ் ஆகிடுச்சு. ஆதவர்ஜுனா ஒரு டேமேஜை பண்ணிட்டாரு. அடுத்த செகண்ட் இன்னிங்ஸை வன்னியர்ஸ் ஆரம்பிச்சிருக்கு. சார், ஆப்ஷன்ஸ் அதிகமாக இருக்குன்றது ஒரு காரணம் இப்போது எடுத்துக்கலாமா? ஏன்னா அந்த மது ஒழிப்பு மாநாடு தான் இதற்கு ஒரு தொடக்க புள்ளியாக இருக்குன்றது நான் கவனிக்கிறேன், நான் பார்க்குறேன். அப்படின்னும் போது அதிமுகவுக்கு அழைப்பு விடுத்ததாக இருக்கட்டும், அதற்கு பிறகு விஜய்க்கு அழைப்பு விடுத்ததாக இருக்கட்டும், அதற்கு பிறகு விஜயோட மாநாட்டில் கலந்துக்கிறது, அந்த மாதிரியான வார்த்தைகள், அதற்கு பிறகு அம்பேத்கருடைய நூல் வெளியீட்டு விழா, தொடர்ந்து இப்போது ஆதவர்ஜுனா, வன்னியரசு அப்படின்னும் போது ஆப்ஷன் இருக்குது, நம்ம கவலைப்பட வேண்டாம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு நகர்ந்துருக்காங்களா? இருக்கலாம். ஆனால் அந்த ஆப்ஷன்லாம் வேலைக்கு ஆகாது. திமுகவோட சேர்ந்து தான் இவங்களுக்கு இவ்வளோ தூரம் எம்எல்ஏ சீட்டு ஜெயிச்சாங்க, எம்பி சீட்டு ஜெயிச்சாங்க. 3வது முறையாக திரும்ப யாரால் எம்பியாக இருக்கார்? திமுக அலைன்ஸில் தானே ஜெயிச்சார். நம்பகத்தன்மை போயிடுமா? அதிமுகவுடையோ தாவேக்காவுடையோ சேர்ந்தால் நம்பகத்தன்மை போகுமா? நம்பகத்தன்மை போதா இல்லையான்றது அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையை பொறுத்தது. வெற்றி வாய்ப்பு கண்டிப்பாக திமுக கூட்டணியில் இருக்க மாதிரி அவர் தாவேக்காவோட போனார்னாலோ அதிமுகவோட போனார்னாலோ திருமாவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்காது. அதிமுக கூட இருக்காது. ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகாது. திமுகவோடு இருக்கும்போது விசிகாவுக்கு ஆகக்கூடிய ஓட்டு டிரான்ஸ்ஃபர், அதிமுகவோடு இருக்கும்போது விசிகாவுக்கு ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகாது. சில சமூகங்களின் வாக்குகள் அதிமுக கூட்டணியில் இருக்கும்பொழுது விசிகாவுக்கு, எந்த சமூகங்கள் அதிமுகவோட முதுகெலும்பாக இருக்குதோ அந்த சமூகங்களின் வாக்குகள் விசிகாவுக்கு திரும்பாது. இட்ஸ் அ சூசைட் பாலிடிக்ஸ். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. என்னால் அது உறுதியாக சொல்ல முடியும். ஆனால் அவர் ஏன் அதை செய்கிறாருன்னா தெரியல. போகமாட்டாருங்க. ஆனால் போவோம் இப்படிலாம் பேசுகிறது ஒரு கட்டத்தில் திமுகவுக்குள்ளே நெருடல் அதிகரிக்கும். திமுகவுக்குள்ளே மிக கடுமையான நெருடல், எதிர்ப்பு இன்றைக்கி விசிகாவுக்கு எதிராக கிளம்பி இருக்கிறது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இது 2 பேரும் மூடி மறைக்கிறாங்க. ஊடகங்கள் மொத்தமாக திமுக காலடியில் உட்காந்துருக்கிறதால இதை பேச மறுக்கிறாங்க. திமுகவுக்கு உள்ள இப்போ நடந்த செயற்குழு கூட்டம் உட்பட திருமாவுடைய நடவடிக்கைகள் குறித்து அதிருப்தி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று முதலமைச்சர் சமாதானப்படுத்தி இருக்கிறார். ரொம்ப நாளில் முதலமைச்சரால் சமாதானப்படுத்த முடியல சார். அந்த 200 தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் அப்படின்ற ஒரு வார்த்தையை அவங்களை எதுவும் மையப்படுத்தியிருக்கு? அது கூட கிடையாதுங்க. காரணம், இவர் வேறு எதையோ எதிர்பார்க்குறாங்க. 200ன்னு அவங்க சொல்கிறது திமுகனாலும் கூட்டணியை தான் மெயின் பண்ணுறாங்க. அது நல்லா தெரியுது. 200ன்னு அவங்க சொல்கிறது கூட்டணி தான் சொல்கிறாங்க. ஆனால் அது வாயை விட்டு சொல்ல மாட்டான்றாங்க. தொடர்ந்து நம்ம ரொம்ப வற்புறுத்தி கேட்டோம்னா கூட்டணின்றாங்க. பொதுவாக பேசும்போது 200 திமுக 200ன்னு அப்படியே அடிச்சு விட்றாங்க அவங்க. அது தெரியும் எல்லாருக்கும் என்னென்னு, திமுக கூட்டணி தான் 200ன்னு. இஷ்யூ அது இல்லை. வேறு நிர்பந்தங்கள், வேறு ஏதோ எதிர்பார்ப்புகள் திருமாவுக்கு இருக்குது. அது அவர் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கார். மதுவிலக்கு மாநாடும் போது ஒரு நிமிஷம் வந்ததுங்க. திமுக அதை அழகாக கையில் எடுத்துடுச்சு. செக்மெண்ட் பண்ணிட்டார் ஸ்டாலினை. செக் வச்சார் ஆர்எஸ் பாரதியையும் டிஎம்கே அனுப்பி. அதை அவங்க அப்படியே டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. அங்கேயே ஃபஸ்ட் ரவுண்டில் திரும்ப தோத்தார், ஸ்டாலின் ஜெயித்தார். செகண்ட் ரவுண்டு
விஜய் ஃபங்க்ஷனுக்கு போகக்கூடாதுன்னு சொன்னாங்க, திரும்ப ஒத்துக்கிட்டு போகாமல் இருந்தாலே செகண்ட் ரவுண்ட்லேயும் திமுக ஜெயிச்சுது. அங்கே ஆதவ பேசின பிறகு ஆதவ அர்ஜுனாவை நீக்கணும்னு திமுக தரப்பிலேருந்து மறைமுகமாக வந்து கோரிக்கை வைக்கப்பட்டது. வேறு வழி இல்லாமல் நீக்கினார். நீக்கின பிறகு தான் சிஎம்ஐ பார்க்கறதுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கிடச்சிது. 3வது ரவுண்ட்லேயும் ஸ்டாலின் ஜெயிச்சார். இப்போ 4வது ரவுண்டு ஆரம்பிச்சிருக்காரு 1 இயர்ஸ் மூலமாக. இதில் யார் ஜெயிப்பான்னு தெரியாது. இதில் யார் ஜெயித்தாலும் யார் தோத்தாலும் விசிக திமுக உறவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த விரிசல் மேலும் மேலும் அதிகமாகத்தான் ஆகுமே ஒழிய அது குறைய போவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா இந்த பிரச்சனையை ஆரம்பித்ததை விசிக தானே. நீ 25 சீட் நீங்கள் பேசுனீங்கன்னா என்ன மெசேஜ் அனுப்பலாம்? 25 அப்படின்ற ஒரு நம்பரை வந்து அவங்களுடைய குழுவில் பேசாமல் இப்படி ஒரு நம்பர் வெளியே வருமா? அவங்க பேசி சொல்கிறாங்களோ பேசாமல் சொல்கிறாங்களோ, குழுவில் பேசுனாங்களோ, கூட்டத்தில் பேசுனாங்களோ, எங்கே பேசுனாங்க, மண்டபத்தில் உட்காந்து பேசுனாங்களா, தெருவில் உட்காந்து பேசுனாங்களா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. இது திமுகவை சீண்டி பார்க்குற வேலை இல்லையா? உண்மையா நீங்கள் சொல்லுங்கள். 25 சீட்டு எங்களுக்கு வேணும்னு வன்னியரசு சொல்கிறது, விசிகா சொல்கிறது, ஸ்டாலின் அவர்களை திமுகவை சீண்டி பார்க்குற வேலையா இல்லையா? சே எஸ் ஆர் நோ, ஆம் அல்லது இல்லை, இல்லையா? உங்களுக்கே தெரியும் அது. ஆனால் இல்லை சார், என்ன கேள்வி என்ன, தனி மனித கருத்து அப்படின்றத ஏன் அதை தனி மனித கருத்தை அரசியலில் இருக்க முடியாது. அது வந்து இந்த மாதிரி இஷ்யூஸ் இல்லை. அது ஏன் ஒரு தலைவரே அது ஒரு தனி மனித கருத்து அப்படின்ட்டு அதை சொல்கிறாருன்றது தான். புள்ளியும் கிட்டி விட்டு தொட்டிலையும் ஆட்டுறவங்க வேறு என்னங்க பண்ணுவாங்க? இந்த நாடகம் எத்தனை நாளைக்கு ஓட போகுதுன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இது ரொம்ப நாள் ஓடாது இந்த நாடகம். ஏற்கனவே இதற்கான ஒரு அரசியல் விலையை விசிக திமுக 2 பேரும் சேர்ந்து கொடுப்பாங்க. திமுகக்குள்ள நெருக்கடி ஸ்டாலினுக்கு முற்றிக்கொண்டு. இல்லை சார், 2 பேருமே மு.க. ஸ்டாலின் ஆகட்டும் திருமாவளவன் ஆகட்டும் 2 பேருமே அரசியலில் அதிகப்படியான அனுபவங்களை பெற்றவங்க. அப்படின்னும் போது இப்படி ஒரு விஷயத்தை நம்ம பண்ணால் இந்த 4வது முறை வெற்றியில் நமக்கு ஒரு பிரச்சனை வரும்ன்றது திருமாவளவன் அவர்களுக்கு, ஸ்டாலினுக்கு தெரியுதுங்க. திருமாவுக்கு தெரியுதோ தெரியலையோ அவர் தொடர்ந்து இதை பண்ணிட்டு இருக்காரு. மு.க. ஸ்டாலினை குறைச்சி மதிப்பிடாதீங்க. அவர் வந்து பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் அவர் கிட்டத்தட்ட 50 வருஷம் இருக்குது. அவர் எமர்ஜென்சியில் சிறைக்கு போனவர். அவசர நிலை காலத்தில் சிறைக்கு போய் சிறை கொட்டகைகளில் ஃபிசிக்கலாக அடி வாங்கி உதவாங்கி மருத்துவமனையில் 10 நாட்களுக்கு மேல் சிறையில் இருந்த சிகிச்சை பெற்றவர். கிட்டத்தட்ட 10 மாத காலங்களுக்கு மேல் மிசா கைதியாக அவர் சிறையில் இருந்தவர். இன்றைக்கி நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய எமர்ஜென்சியில் அவசர நிலை காலத்தில் கொடுமைகளை அனுபவித்த விரல் விட்டு எண்ணக்கூடிய தலைவர்களில் அவரும் ஒருவர். அவருக்கு அரசியல் நன்றாக தெரியும். எத்தனையோ தோல்விகளை கலைஞரோடு இருந்து பார்த்தவர். அவர் பை டிஃபால்ட்டாவது அவருக்கு தெரியும். அவருக்கும் ஒரு அரசியல் சூட்சமமான மதி உண்டு. அவருக்கு தெரியும். அவருக்கு மேலே நமக்கு விமர்சனங்கள் இருக்கலாமே ஒழிய, பட் அவரோட பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம குறைச்சி மதிப்பிடல. அவருக்கு இது என்னன்னு தெரியும். ஒரு மிகப்பெரிய கூட்டணியை கையில் வச்சுருக்காரு. 3 தேர்தல் அந்த கூட்டணி ஜெயிச்சிருக்கு. அவருக்கே ஒரு 50 வருஷம் அனுபவம் இருக்குது. கலைஞரோட மகன் கட்சியை வந்து முழு கட்டுப்பாட்டில் வச்சுருக்காரு. ஒரு கவர்மெண்ட்டை 3.5 வருஷமாக ரன் பண்ணுறாரு. வெற்றிகரமான ஒரு கூட்டணியை கையில் வச்சுருக்காரு போது அவருக்கு இது என்னன்றது நல்லாவே தெரியும். எத்தனை நாளைக்கு அவர் பொறுமையாக இருப்பார்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இது சீண்டி பார்க்குற வேலைங்க. சும்மா இம்சை கொடுக்கூடாதுங்க இப்படிலாம். நீங்கள் அவங்க தான் சொல்லிட்டாங்கல்ல, போகிறதுனா வெளில போகணும்னு சொல்லிட்டாங்கன்னு தான் அங்கே திமுக நண்பர்கள் சொல்லுகிறார்கள். இது உண்மை. தாராளமாக நீங்கள் போகலாம், நண்பர்களாக பிரிவோம்னு அவங்க சொல்லிட்டாரு. இல்லைன்னு சொல்லுங்க இவங்களா. அதுக்கு பிறகு இதை இவங்க செய்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? லக்ஷ்மண் ரேகாவை எப்பயாவது ஒரு தடவை தாங்க கிராஸ் பண்ண முடியும். தொடர்ந்து கிராஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு பிறகு அது என்ன ஆகிடும்னா, நடவடிக்கை எடுக்காமல் இருந்தால் அது திமுகவோட பலவீனம் என்ற நிலையை நோக்கி திமுகவை ஸ்டாலினை விசிக உந்தி தள்ளி கொண்டிருக்கிறது. அப்போ ஒரு கட்டத்தில் வந்து அவங்க வேறு முடிவுகளை நோக்கி சிந்திக்க வேண்டிய தருணங்கள் ஏற்படலாம். அது 2 பேருக்குமே பாதிப்பு. அதாவது இப்படி புரிஞ்சுக்கோங்க, ஆதவ அர்ஜுனா பேச்சு ஏற்கனவே ஒரு டேமேஜை பண்ணியிருக்கு. இப்போ வன்னியரசு பேச ஆரம்பிக்கிறது செகண்ட் ரவுண்டு. இது இப்படியே போச்சுன்னா இவங்க கூட்டணியில் தொடர்ந்தாலும், திரும்ப சொல்லுகிறேன், இவர்கள் கூட்டணி தொடர்வதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் என்பதை நான் நம்புகிறேன். கூட்டணி தொடர்ந்தாலும் கீழே அதனால் பெரிய நன்மை இருக்காது, ஓட் டிரான்ஸ்ஃபர் ஆகாது. 11 2011 சட்டமன்ற தேர்தலில் திமுக, காங்கிரஸ், விசிக, பாமக எல்லாம் சேர்ந்து தோத்தாங்க. அந்த நிலை தான் வரும். 2+2 சம்டைம்ஸ், திரும்பவும் சொல்கிறேன், 0ல் போய் முடியும். அதை நோக்கி தான் விசிக வந்து அவங்க தள்ளிட்டு இருக்காங்க. அது அவர் திருமாவோட இறுதி நோக்கம் என்னன்னு எனக்கும் புரியல. இப்போ தான் ஒரு இன்னிங்ஸ் முடிஞ்சது, செகண்ட் இன்னிங்ஸ் எதுக்கு ஆரம்பிக்கிறீங்க? இல்லை, அப்போ இந்த இஷ்யூ அலைவாகவே வைக்கணும் திரும்ப விரும்புகிறார். அதை தான் கேட்க வரேன். இப்போ இந்த விஷயம் எந்த வகையிலையும் இப்போ அவருக்கு ஒரு லைம் லைட் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. விசிகாவுக்கு ஒரு லைம் லைட் எப்பவுமே மீடியாக்குள்ள அவங்கள பற்றின பேச்சு இருந்துகிட்டே இருக்கு. முக்கியமான இடத்துக்கு நம்ம நகர்ந்துட்டோம், வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல நாம நகர்ந்துட்டோம். நம்ம இந்த கூட்டணியில் இல்லைன்னா மிகப்பெரிய பாதிப்பு இந்த கூட்டணிக்கு ஏற்படும், நாம ஒரு இடத்துக்கு போனோம்னா அங்கே வெற்றி வாய்ப்பு ஏற்படும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்ததுனால இந்த மாதிரியான பேச்சுக்கள் அதிகமாக இருக்குது. இருக்கலாம், நான் மறுக்கவில்லை. இது நெகட்டிவ். ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, தொடர்ந்து லைம் லைட்டில் இருக்கிறதுன்றது பாசிட்டிவ் இஷ்யூஸில் இருக்கணும். நெகட்டிவ் இஷ்யூஸில் பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய, ரசாபாசம் ஆகக்கூடிய இஷ்யூஸில் நீங்கள் தொடர்ந்து தலைமைக்கு பிடிக்காத இஷ்யூ, கூட்டணியும் ஒன்று இருக்குது, கூட்டணிக்கு தலைமைன்னு ஒன்று இருக்குது,
தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி, திமுக கூட்டணி, என்ன பேர் வேணால் வச்சு அழைச்சிக்கோ, தலைவர் திமுக தான், கலைஞர் ஸ்டாலின் தான் அதுக்கு தலைவர். சும்மா போய் அவங்கள நோண்டிக்கின்னு இருக்கீங்கன்னா அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. இது கூட்டணிக்கும் ஆபத்து, திமுகவும் ஆபத்து. இல்லை, இது பிரச்சனைகள் அடிப்படையில் இவங்க பேசியிருந்தா அது வேறுங்க. இப்போ நான் என்ன நல்ல பாயிண்ட், இப்போ தலித்துகளுக்கு எதிரான கொடுமை தமிழ்நாட்டில் தலைவிரிச்சு ஆடுதுங்க. ஸ்டாலின் கவர்மெண்ட் தோற்று போச்சு, சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குதுங்க, கோர்ட் வாசலே போட்டு வெட்டுறான், வக்கீலை வெட்டுறான், ஜட்ஜை வெட்டுறான், இப்போ டாக்டரை வெட்டுறான், ஸ்கூல் டீச்சரை வெட்டுறான், யாருக்குமே இங்கே பாதுகாப்பு இல்லைங்க அப்படின்னு நீங்கள் சொல்லி வேங்கவேல் உட்பட மேல்பாதி உட்பட எங்கேயுமே மக்களுக்கு வந்து தலித்துகளுக்கான கொடுமைகள் இந்தியாவில் இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டில் தலைவிரிச்சு ஆடுதுங்க அப்படின்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா கூட அவங்க பொறுத்துப்பாங்க. அது அந்த கட்சிக்குமே அது வந்து ஒரு பாசிட்டிவ் சைன். ஆனால் நீங்கள் திரும்ப அதிகாரத்தில் பங்கு எனக்கு 25 சீட்டு வேணும் 35 சீட்டு வேணும்னா அது வேற பாலிடிக்ஸ். அதை எப்படி அவங்க இன்னொன்று நீங்கள் இதை அலோவ் பண்ணிங்கன்னா நாளைக்கு மற்ற கட்சிகள் கேட்பான். ஏன்னாக்கான 2021 விசிகா, மதிமுக, சிபிஐ, சிபிஎம் எல்லாருக்கும் தலா 6 சீட்டு தான் கொடுத்தாங்க. இப்போ ஒரு கட்சிக்கு 25ன்ற பேர் வருதுன்னா மொத்தத்தையும் கொடுத்துட்டு திமுக 50 சீட்டு வாங்கி உட்காரணும். இல்லை, அப்படியே கணக்கு பண்ணால் கூட விசிகா 25னா காங்கிரஸ் எவ்வளோ கேட்பாங்க? காங்கிரஸுக்கு 25 வாங்கினவனுக்கு 6 சீட்டு வாங்கணும்னு 25னா 25 சீட்டு வாங்கணும்னு எவ்வளோ? 6 மடங்கு. அப்போ திமுக கட்சியில் 30 சீட்டு தான் மிஞ்சும். மொத்தமாக எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துட்டு தியாகம் பண்ணிட்டு உட்காந்துருக்க வேண்டியது. சிபிஎம்க்கு எவ்வளோ வரும்? அவங்களுக்கு 25. 6 சீட் வாங்கினவங்களாம் 25னா காங்கிரஸுக்கு 25க்கு 6 மடங்குன்னா அவனுக்கு 150. கூட்டி கட்சி அதுவே 234 மேலே போகுது, மைனஸில் போகுது. திமுக மைனஸில் தான் போகுது. மைனஸில் தான் போகுதுன்னா திமுக எங்கேருந்து நிற்கணும்? வெளியிலேருந்து திமுக ஆதரவு கொடுக்கணும். திமுக தலைமையிலான கூட்டணிக்கு திமுக வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்கணும். ஐக்கிய குஜராத் தேவேகவுடா கவர்மெண்ட்டுக்கு காங்கிரஸ் வெளியிலேருந்து ஆதரவு கொடுத்ததில்ல. அந்த மாதிரி 26 எலெக்ஷனில் எல்லாருக்கும் அவங்கவுங்க கேட்குற சீட்டை கொடுத்துட்டாங்கன்னா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகம் திமுக தலைமையிலான திமுக கூட்டணிக்கு வெளியிலிருந்து ஆதரவு. ஆனா ஒரு கருத்து சார், வன்னியரசு அவர்கள் திமுகவிடம் 25 தொகுதிகளை கேட்போம்னு அவர் சொல்லல. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 25 தொகுதியை கேட்கணும், சட்டமன்றத்தில் 25 எம்எல்ஏ. நல்ல பாயிண்ட். இது யாருக்கிட்ட? ட்ரம்ப் கிட்ட கேட்குறீங்களா? அமெரிக்கா அதிபர் எடப்பாடி கிட்ட கூட இருக்கலாம். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கிட்ட 25 சீட்டு கேட்டேன்னு சொல்லுங்க, ஒத்துக்கிறோம். ஏங்க மக்களை ஏமாத்துறதுக்கு ஒரு அளவு இல்லை. இப்போ அந்த பதில் தான் வரும். நாங்கள் திமுக கிட்ட கேட்கல அப்படின்வாங்க. ஜென்ரலாக கேட்டோம். நாங்கள் ஜென்ரலாக யாருக்கிட்டே கேட்குறோம். கேட்க வேண்டியவங்ககிட்ட கேட்குறோம். உங்களுக்கு என்னங்க வந்து அப்புறம் ரொம்ப பேசுனீங்கன்னா நம்மளை சனாதன சக்தின்றாங்க. ஜென்ரலாக ரயில்வே ஸ்டேஷனில் கேட்டு நீங்கள் ரொம்ப கேட்டிங்கன்னா என் ஆர்வியர் நண்பர் வன்னியரசு என்ன சொல்லுவார், தலைவா இதெல்லாம் என்ன பேச்சு, நீங்கள்லாம் சனாதன சக்தி ஆகிட்டீங்க, தேவையா நமக்கு இல்லை. இது ரொம்ப நாள் இந்த நாடகம் ஓடாதுங்க. இவங்க திமுகவுக்கு இம்சை கொடுக்குறாங்க. திமுகவில் சொல்லிட்டாங்க போகிறதுனா போங்கன்ட்டாங்க. வெளியிலையும் போகாமல் உள்ளேயே வந்துட்டு ஒழுங்காக இல்லாமல் இருந்தால் மற்ற கட்சிகளையும் அவங்க உசுப்பிக்கின்னு இருக்காங்கன்னு தான் தோணுது. பட் ஸ்டாலின் அவர்களை, முதலமைச்சர் ஸ்டாலினை குறைத்து மதிப்பிடாதீர்கள். என்ன செய்யணும் எந்த நேரத்தில் அவருக்கு தெரியும். இவங்க ரொம்ப சீண்டிக்கிட்டு இருக்காங்கன்னு தான் எனக்கு தோணுது. கண்டிப்பாக சார், மகிழ்ச்சி. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரெட்டலோக்கின் சார்பாக மிக்க நன்றி. நன்றி சார், நன்றி.